அதன் மூலமாக தான் உங்க காதல் வாழ்க்கையை வந்து நீங்க சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ எந்த சூழலாக இருந்தாலும் சரிங்க, காதல் வாழ்க்கையில மட்டும் நீங்க கூடுதலாக உங்களது மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, அதை சிறப்பாக சமாளித்து நல்ல வெற்றிகளை பெற முடியும். அதனால குறிப்பாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. நமது கன்னிராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் அதாவது 2024 வருடம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார கன்னிராசி பலன்களுக்கு போகலாமாங்க. இந்த வார கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. கிரகநிலை மாற்றங்கள் 3மே வந்து சந்திர பகவான் நகரினால் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக 2024 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை, தமிழ்ல தை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாங்க. மீண்டும் அடுத்ததாக 2வது மாற்றமாக அதே சந்திர பகவான் ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது தை மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 25 ஜனவரி 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்துல தை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் அமைந்துள்ளது. இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 2 நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ அந்த 2 நாள் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அந்த மாதிரி நாள்களில் மட்டும் நீங்கள் வந்து நம்ம தினசரி வீடியோக்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சலிக்காமல் வேலை செய்வீங்க. எப்பாடுபட்டாவது சரி, நீங்கள் வந்து எடுத்த செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் வெற்றிகளை பெறணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. உங்களது நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்களை நடைபெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த வாரம் நீங்கள் நண்பர்களுடைய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பெண்டிங்கான வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. புதிய புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நீங்கள் நினைச்சது சாதிக்க முடியுங்க. புதிய முயற்சிகளை செய்யும்போது கொஞ்சம் நுண்ணறிவு வேணுங்க. நுட்பமான சிந்தனைகள் மூலமாக தான் லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்படுங்கள். உங்களது நுண்ணறிவை பயன்படுத்துங்கள். சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. சில பேருக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்க. மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குதுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் தேவைங்க. ஏன்னா சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவதற்கு உடல் உழைப்பு தவிர உங்களது விளையாட்டும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி தரும். எனவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலாம். வாழ்க்கையுடைய வெற்றிகரமான ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவதற்கு விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தினசரி 1 மணி நேரமா விளையாடுறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். பிசினஸ் பீப்புள், அதாவது வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒருவேளை சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் உங்கள் வேலைகளில் ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. ஆனாலும் தொழில் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்வதற்கான பிளானை வந்து உருவாக்கி கொள்வீங்க. அது உங்களது வியாபார வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அடித்தளமாக அமையுங்க. கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்குங்க. பண வசதிகள் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. வியாபார ரீதியாக புதிதாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். கூட்டாளிகள், கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகளுடைய நல்ல ஐடியாக்கள் மூலமாக நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குங்க. ரீசான்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே சில வாய்ப்புகள் கிடைத்த மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த முறை ரீசான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் வாழ்க்கையை சிறப்பாக செயல்படணும், உங்கள் வியாபாரத்தை வந்து சிறப்பாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேரத்தை வீணடிக்கக்கூடாது, ரொம்ப அவசியம். நேரத்தை வீணாக்காம உங்க திட்டத்தை சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியுங்க. எந்த விதமான முதலீடு நீங்க செய்யும் போதும் நீங்க அவசரப்படக்கூடாதுங்க. ஆழமாக விசாரிச்சு தான் முதலீடுகள் செய்யணும். ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. வியாபாரிகள் அவசரப்பட்டு எந்த முதலீடும் இந்த வாரம் செய்யக்கூடாதுங்க. இன்றைய தினம் நிதி ரீதியாக உங்களுக்கு தீங்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களை குறிப்பாக ரொம்ப நிதானமாக செயல்படணும். எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனைகள் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. யார்கிட்ட ஆலோசனைகள் கேட்டால் சிறந்த ஆலோசனையாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் 1க்கு 2 பேரை கேட்கறது கூட தவறு கிடையாதுங்க. நல்ல ஆலோசனை செய்து முதலீடுகளை மேற்கொள்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது அலுவலக பணிகளில் தினசரி போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கும். அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குங்க. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஏற்கனவே நான் வேலை பார்க்குறது வந்து எனக்கு ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் எனக்கு கூடுதலாக சில ஒர்க்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படி செய்கிறது, இதுக்கு தான் வந்து மற்றவங்க மாதிரி ஓபி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வந்து நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அது தவறுங்க. ஏன்னா கூடுதல் ஒர்க் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே அதிகரிக்கும். உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் தான் முக்கியமானவராக இருப்பீங்க. உங்களுடைய முக்கியத்துவம் உணரப்படுங்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க, நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். ஸோ எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் உங்களை கேட்காம யாரும் பண்ண முடியாத நல்ல சூழ்நிலை இருக்குங்கிறதுனால அது ஸ்ட்ராங்கான சூழ்நிலையாக உங்களுக்கு அமையுங்க. அதனால கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ப்ரமோஷன்ஸ் எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கிறது மூலமாக தான் கிடைக்கும். உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரித்தால் மட்டும்தாங்க கிடைக்கும். அது இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க. சக ஊழியர்கள் எல்லாமே ஆதரவு தருவாங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் இப்போ சுபகாரியங்களுக்காக ஏற்பாடு செய்யலாங்க. பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். நல்ல ஒரு அந்யோன்யம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படுங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சிறப்பாகவே இருப்பாங்க. அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. குடும்ப வாழ்க்கையில முன்கோபம் ஆகாதுங்க, அதை விட்டுவிடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் நல குறைவு காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வந்து போகும். இன்றைய தினம் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தால் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்க போயிட்டு வரது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிகிச்சைகளை வந்து முன்னெச்சரிக்கையாக நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க. அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் குறைவாக தாங்க இருக்கும். ஆனா ஒரு விதமான ஏமாற்றம் காதல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. அதுலயும் நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது நீங்க கடைசி வரைக்கும் தைரியத்தை இழக்காம இருக்கணுங்க. காதல் வாழ்க்கையில தைரியம் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நீங்க வந்து ஏமாற்றம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்துல தைரியமா நீங்க செயல்படும் போது தான் உங்களுக்கு அதிகமான பாசம் பெருகுங்க. உங்க காதலரின் ஒத்துழைப்பு, அற்புதமான காதல் உணர்வு ஆகியவற்றை நீங்கள் பெறுவதில் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதனால கூடுதல் தைரியத்தோடு செயல்படுங்க. வெற்றிகள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வாரத்தில் மற்றவங்க வேற யாராவது மூன்றாம் நபர் வந்து உங்கள் காதலர்கிட்ட கொஞ்சம் அக்கறை அதிகமாக காக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ மற்றவங்க உங்கள் காதலர்கிட்ட அதிகமாக பழகும்போது உங்களுக்கு வந்து மனசில் பொறாமை உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் வந்து அதில் எந்த தவறு இல்லைங்கிறத நீங்கள் படிப்படியாக உணர்ந்து கொள்வீங்க. அதனால் காதல் வாழ்க்கையில் சந்தேகம் இருந்தால் சந்தேக குணத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டுங்க. அப்படி இருந்ததுன்னா அது தகுந்த நேரத்தில் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாறுங்க. இந்த வாரம் நீங்கள் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கலாம். இருந்தாலும் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் மாற்றுவதற்கான பிளான் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதுக்கு தைரியம் தேவை. கண்டிப்பாக தைரியத்தை இழக்காமல் நீங்கள் இருக்கணும். நம்பிக்கையோடு இருக்கணுங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மாணவர்களுக்கு உங்கள் பாடங்களில் புரிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும்னு அர்த்தங்க. முன்பை விட நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். உங்களோட டவுட் எல்லாத்தையுமே நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பல சவால்களை வந்து நீங்கள் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. ஏன்னா பல சவால்கள் மாணவர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. அதனால் பொறுமை தேவை, பயப்படக்கூடாதுங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்புங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் காரிய தடைகள் எல்லாமே அகலுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. அது கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எல்லா கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனலோடு இணைந்திருங்கள். மிக முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் தினசரி. வாங்க இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியா அடுத்த வார ராசி பலன்களையும் நம்ம பார்க்கலாம். மேலும் தினசரி ராசி பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க. அதனால நமது வீடியோவோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Have a wonderful week this week.